வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HDCM ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதுக்கான கோர்ஸ் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. மதுரை ICM மதுரையில் இருக்க ICM இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே ரன் ஆகிற ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே என்கிற ரெண்டே இன்ஸ்டியூட், ஒன்று ICM மதுரை, அதை விட்டால் சென்னையில் இருக்க நடேஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இப்போ ICM மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கான HDCM கோர்ஸ்க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். 6 மாத கோர்ஸ் தான். டிகிரி முடித்த எல்லாருமே இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த கோர்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஃபுல் டைம் மோடு, இங்கிலீஷ் மீடியம் தான் ஒன்லே இருக்கும். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5/2/2024 2/8/2024 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 months டியூரேஷன்ஸ் வந்து இந்த கோர்ஸ் 6 மாத கோர்ஸ் தான். NCCT நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் நியூ டெல்லி. ஸோ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ் கீழே ரன் ஆகிற இன்ஸ்டியூட். ஸோ மதுரையில் இருக்குது, சின்ன உடைப்பு. ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சார் யாருன்னா டாக்டர் S தர்மராஜ், அவர் தான் வந்து டைரக்டர் சார். ஃபேக்கல்ட்டி நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டல் ஃபேக்கல்ட்டி. ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான் இங்கே வந்து வருவாங்க. தென் டியூரேஷன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் 26 weeks 5/2/2024 2/8/2024 வரைக்கும் கோர்ஸ் வந்து இருக்கும். ஃபுல் டைம் கோர்ஸ் தான். ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் இது ஈஸியாக தான் இருக்கும். யாரும் பயப்பட வேணாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கிராஜுவேஷன் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸ் வந்து படிச்சிக்கலாம். 6 months 6 மாத கோர்ஸ் தான். இதை முடிச்ச உடனே நீங்கள் கோஆபரேட்டிவ் செக்டாருக்குள்ளே ஈஸியாக வந்து வேலைக்கு போகலாம். அவங்க TRB அண்ட் SRB வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, தென் அர்பன் பேங்க், தென் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது கோஆபரேட்டிவில். இந்த சைடு வந்து நீங்கள் வந்து ஒர்க் போகலாம் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிங்கன்னா. ஸோ எலிஜிபிலிட்டி எனி டிகிரி, 40 years ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் கண்டென்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். 2 செமஸ்டர் இருக்கும். ஸோ மொத்தம் 6 மாதம் தான். அதில் 3 months ஒன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், செகண்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரெகுலர் கிளாஸஸ் தான் இருக்கும். 10 AM 5 PM வரைக்கும். சாட்டர்டே சண்டே அண்ட் ஆல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து ஹாலிடேஸாக இருக்கும். 80% அட்டெண்டன்ஸ் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்டர்னல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 40 மார்க். இன்டர்னல்லே உங்களுக்கு வந்து 40 மார்க் இருக்கும். எக்ஸ்டர்னல் 60 மார்க். மொத்தமாக கூட்டிங்கன்னா 100 மார்க். ஸோ இன்டர்னல்லே உங்களுக்கு 40 மார்க் கொடுத்துருக்காங்க. மினிமம் பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா the candidate could secure at least 40% for pass respect in subject. ஸோ மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது 45% எடுத்துருக்கணும். ஸோ 45 மார்க் எடுத்தாலும் நீங்கள் வந்து பாஸ் தான். ஸோ இன்டர்னலே உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம், லேர்ன் பண்ணிடலாம். ஸோ கிராஜுவேஷன் இதில் பார்த்தீங்கன்னா 70% மேலே எடுத்திங்கன்னா டிஸ்டன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸ்னால் 60%, இதில் 70%. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இருக்கும். ப்ளஸ் வந்து 18% GST 23,600 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரே பேமெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸு. ஸோ அதுக்கு மேலே வந்து எக்ஸாம் அதுக்கு மேலே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி டீல்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி ஃபார் உமன் கேண்டிடேட். ஸோ உமன் கேண்டிடேட்க்கு வந்து அவங்க வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மென் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பக்கத்தில் வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துருவோம். ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸோட வந்து இது பண்ணணும். ஸோ அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போயிடுவோம். இந்த கோர்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு வந்து தெரிவிக்கலாம். 9003383591. இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணி. ஸோ அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். நீங்கள் ஜாயின் பண்ணுற விருப்பமாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட நேம் கூட நீங்கள் அங்கே வந்து ரெஃபரன்ஸுக்கு சொல்லிக்கலாம். நேம் வந்து ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸில் நான் ரெஃபர் ஆகி வந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கூட அங்கே தான் வந்து HDCM கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரை. இதை வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. பிரிண்ட் போட்டு அவங்க சொன்ன மெயில் ஐடிக்கு பிரிண்ட் போட்டு இதில் வந்து உங்களுடைய மேனுவலாக வந்து உங்கள் கையால் வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதிக்கணும். எழுதி அவங்க சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் இந்த 300 வந்து பே பண்ணணும். ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்ட்ஸும் வந்து இமெயிலில் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் நம்மளை கான்டாக்ட் பண்ணி. ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாக வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். 57th ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து 57வது ஹையர் டிப்ளமோ HDCM கோர்ஸு.
ஸோ கோர்ஸ் டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க 26 வீக்ஸு. தென் உங்களுடைய நேமை வந்து பிளாக் லெட்டரில் எழுதிக்கோங்க. 10th மார்க் ஷீட்ஸில் எப்படி இருக்கோ அதேமாரி போட்டுக்கோங்க. தென் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. தென் உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து போட்டுட்டு இன்சியல் கடைசியாக போட்டுக்கோங்க. ஆக்குபேஷன்ஸ் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன ஆகுது, மினிமம் 40 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதாவது டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு ஹைஃபன் போட்டு உங்களோட ஏஜ் என்ன ஆகுது அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலா இல்லை அதர்ஸாக என்னன்னு டிக் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் ஆர் மேரிடா என்னன்னு கேட்டிருக்காங்க. சிங்கிளாக இருந்தால் சிங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க, மேரிடாக இருந்தால் மேரிடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து இது மேனுவலாக வந்து கையால் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நேஷனாலிட்டி வந்து மேக்ஸிமம் இந்தியனாக தான் இருப்பீங்க. ஸோ இந்தியன் வந்து கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் வந்து ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா என்னன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வந்து எதில் வருவீங்க ப்ளீஸ் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா எதில் வருவீங்களோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, போதும். அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, பிஏ முடிச்சிருக்கீங்களா, பிஇ முடிச்சிருக்கீங்களா, இல்லை பிபிஏ முடிச்சிருக்கீங்களா, எந்த எனி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள். பிஎல் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து படிச்சிக்கலாம். ஓகேங்களா, எனி குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன முடிச்சிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் பின்கோடு, உங்களோட அட்ரஸ் கொடுத்து உங்களோட பின்கோடும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. தென் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் அண்ட் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் எதை கரெக்டாக கொடுக்கணும்னா உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, இதை வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும், ஏன்னா இதை வந்து மெயில் பண்ணணும். மெயில் பண்ண மாட்டே அதுக்கப்புறம் 60 பேருக்கு மேலே வந்திருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு தான் என்ட்ரன்ஸ் நடக்கும். அப்படி இல்லைனா என்ட்ரன்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ மெயில் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடியை ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் டேட்டோடு வந்து போட்டு எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ண போகிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. தென் உங்களுடைய நேம் இந்த இடத்த போட்டுக்கோங்க. இதில் சொல்லியிருக்க எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் மறுபடியும் போட்டுட்டு எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகன்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரீட் கம்ப்ளீட் தி இன்ஃபர்மேஷன் பில்டிங் அண்ட் சென்ட் ஸ்கேன் காப்பி டியூலி ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை வந்து பிரிண்ட் போட்டு இதெல்லாம் கையால் மேனுவலாக ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு icmhdcm@gmail.com இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்கேன் பண்ணி இதோட வந்து 300 ரூபா பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட் இருக்கும்ல, கூகுள் பே பண்ணுறீங்க இதில் வேணால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோடைய ரெசிப்ட்ஸும் இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்மோட மெயிலோட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன் எந்த நம்பருக்கு இந்த 300 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்போம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே. அந்த நோட்டிஃபிகேஷனில் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் தென் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யாருக்கு அனுப்ப போகிறீங்கன்னா தி டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரை. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 300 ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் பேயில் பண்ணலாம், நெஃப்ட்டில் பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ்ல பண்ணலாம், இல்லை யூபிஐ மெத்தட் எதில் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் பண்ணிவிட்டு இப்போ கூகுள் பேயில் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ரெசிப்ட் வரும்ல, அந்த ரெசிப்ட்ஸை அப்படியே எடுத்து அந்த மெயிலோட அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பீங்களா அந்த மெயிலோட அட்டாச் பண்ணி அவங்க சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுங்க. அனுப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து அவங்க அட்மிஷன்ஸ் வந்து எப்போ போடலாம் அப்படின்னு வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போய் போட்டுக்கலாம். 60 பேருக்கு மேலே எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது தொடர்பாக நீங்கள் எதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அங்கே கூட நீங்கள் பேசுகிறதுனா அட்மிஷன் போடுறப்ப நம்மளோட சேனலில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம், நம்ம ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலிமா தான் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். நம்மளும் HDCM பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து முடித்தோம். நம்ம 54th HDCM பேட்சில் வந்து நம்ம வந்து HDCM வந்து முடிச்சிருப்போம். ஸோ நம்ம நேம் பார்த்தீங்கன்னா சிவசக்தி. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸ் முடித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கோஆப்ரேட்டிவ் செக்டாருக்குள்ளே போகலாம். எல்லா கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ்குள்ளேயும் நிறையா வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் இருக்குது. அதுக்கு போகணும்னா ஒன்று DCM முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா HDCM முடிச்சிருக்கணும், அப்படின்னா பிகாம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது DCM டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 1 year ஆக்கிட்டாங்க. HDCM பார்த்தீங்கன்னா 6 months கோர்ஸ் தான். நிறைய நாலேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸு, ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.